ப்ரெக்னென்ட் விமன்னு தண்ணி கூட கொடுக்க முடியாத ஒரு சூழலில் அங்கே இருந்தாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரையும். விசாரணை முடிந்த பின்பாக நாங்கள் யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்களான்றது எங்களுக்கு இன்ன வரையும் தெரியாது. ஆனால் ஊடகத்தின் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்தது என்னென்னா, அவரை கூப்பிட்டு அந்த மாதம்பட்டி அவர் ரங்கராஜை கூப்பிட்டு விசாரித்ததாகவும், அவர் வெளியில் போகும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி பின்னாடி கேட்டு வழியாக ஊடகத்துக்கு யாருக்கும் தெரியக்கூடாது என்பதுக்கு அமைச்சா மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. 1.5 மாதமாக கொடுத்த கமிஷன் அலுவலகத்தை கொடுத்த வழக்கில் கம்ப்ளைண்ட்டில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால நாங்கள் இன்றைக்கு மகளிர் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து, தமிழக அரசின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து இன்றைக்கி ஜாய் கிறிஸ்டலாவுக்காக ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் நான் வந்திருக்கேன். ஏனென்றால் இவங்க திருமணம் செய்து 2.5 வருடமாக அவங்களோட குடும்பம் நடத்திவிட்டு ஒரு குழந்தைமை கொடுத்து விட்டு சென்று விட்டார். அவர் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் எல்லா ஊடகங்கள்லையும் எல்லா யூடியூப் சேனலில் எல்லா ஊடகங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த வழக்கு நான் எதுவுமே எக்ஸ்க்ளூஸாக பண்ண வேண்டியதில்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச வழக்கு. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அவர் மீது காவல்துறையில் நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு கூட, புகார் அளித்த பிறகு கூட இன்று வரையும் ஒரு நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றால், சாதாரண படிக்காத கிராமப்புறங்கள் இருக்கின்ற பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள், குற்றங்கள், அந்த பெண்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஆண்கள் மீது எப்படி காவல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தேகம்.